அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் போயிட்டு வரேன்டா. ரத்னப்பா, வைரப்பா. சிந்துக்கண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. எதிர்பார்க்கல நீ இப்படி திடீர்னு வந்து அதுவும் எல்லாரையும் வர சொல்லி. சிந்து வீராவுக்கு உடம்புக்கு முடியாம போனதுக்கு அப்புறம் வீட்டுல அவ்வளவா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல. எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா கூடி இருக்கல. ஹாஸ்பிட்டல் போக வீரா வந்ததும் ஆபீஸ் ஒர்க்குன்னு அப்படியே ஒவ்வொரு நாளும் கடக்கடன் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னடா இது நம்ம வீடு முந்தி மாதிரி இல்லையே அப்படின்னு யோசனை வரும்ல. நீ வந்து நம்ம வீட்டையே கலகலன்னு மாத்திட்ட. ரத்னப்பா. ஆமாண்டி, ரத்னப்பா சொன்ன மாதிரி வீரானாக்கு உடம்புக்கு முடியாம இல்ல. வீரானா நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் விலகி போய் இருந்தான் பாத்தியா. அப்போல இருந்தே நம்ம வீட்டு சந்தோஷம் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் அதுவும் ஒன்னால இன்னைக்கு எதிர்பார்க்காம எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சந்தோஷமா கலகலன்னு பேசி. ஏய் உண்மையிலே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டி. ஆமா சரத்து, எத்தனை நாள் ஆச்சுல பிறந்ததுல இருந்து உருப்படியான ஒரே காரியம் பண்ணிருக்கானா அது இன்னைக்கு இவ வீட்டுக்கு வந்ததுதான். டேய் எருமை. உண்மைதாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல உள்ள சந்தோஷத்தை நீ மீட்டு கொடுத்துருக்க. அதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன். டேய் சித்து, சும்மா என்ன இம்ப்ரெஸ் பண்ணன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன மட்டும் இல்லடா, என் குடும்பத்தையே சந்தோஷப்படுத்திட்ட. இதுக்கெல்லாம் ஒன்ன வீட்டுல வந்து கவனிச்சுக்கிறேன். ஓய் சிந்து. சொல்லு சரத்து. இந்த மாதிரி இனி அடிக்கடி வா. சரிடா. சரத்து. ரத்னப்பா, டேய் உன்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன ரத்னப்பா? ஆமாண்டா, இரு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு மாப்பிள்ள சித்தார்த்திட்ட சொல்றதுக்காக தான் இன்னைக்கே எடுத்த முடிவை ஒரேதான் முடிவு பண்ணியாச்சு. அப்பா எனக்கு தெரியாதுடா, டியூட்டிக்கு போறது அங்க லீவு சொல்றது எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. என்னப்பா சொல்ல வரீங்க? அப்பா. ஆமாடா கண்ணு. சித்தார்த். சொல்லுங்க சார். உனக்கே தெரியும்ல, சரத்துக்கும் வேணிக்கும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு கிராண்டா நல்ல ரிசப்ஷன் வைக்கணும்னு வீரா ஆசைப்படுறான். ஐயோ சார், ரொம்ப நல்ல விஷயம். போலீஸ்காரன் வேற, எல்லார்கிட்டயும் சொல்லி செய்யுங்க சார். ஆமா சித்தார்த், ஆனா இந்த மாசத்துக்கு மண்டபம் எதுவும் கிடைக்கல. நானும் வைரமும் ஃபுல்லா விசாரிச்சாச்சு. ஓ, நான் வேணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல சித்தார்த், கோவில வச்சு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஊர் கோவில் மண்டபம் தான். நம்ம ஊர் கோவில் மண்டபம் நல்ல பெரிய சைஸ் தானே, நல்லா இருக்கும் சார். ஆமா சித்தார்த், அது மாதிரி சாப்பாடு எல்லாம் முதியவங்களுக்கு, அதான் அந்த கருணை இல்லம், ஆசிரமம், அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கு. ஓ ஓகே ஓகே சித்தார்த், இன்னும் ஒரு வாரம் தான். அப்பா, ஏய் ஒரு வாரத்துல நல்ல நாள்ரா. முடிவு பண்ணியாச்சு. என்ன உன்கிட்ட சொல்ல முன்ன மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டேன். சித்தார்த் உனக்கு ஓகே தானே? எனக்கு என்ன சார் இருக்கு, சரத்திட்டையும் வேணிட்டையும் கேட்டு முடிவு பண்ணுங்க. இல்ல அதெல்லாம் அவன் சரின்னு சொல்லிடுவான். டேய் எனக்கு ஓகே தான்ப்பா. டேய் சரத்து, எப்போ நீ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்ப போல. ஏய் அப்படிலாம் இல்லடா. ஓகே ஓகே என்ஜாய். சித்தார்த்து, வீட்டுல வந்து சொல்லணும்னு தான் நினைச்சோம். நீங்களே நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தனால இங்க வச்சே சொல்லிட்டோம். நேரம் காலம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வாரோயா. ஓகே சார், கண்டிப்பா வாங்க. சிந்து. அப்பா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நானும் உடனே வந்துருவேன்ப்பா. நீ வராம எப்படிமா? உன் அண்ணன் ரிசப்ஷன், நீயும் உன் வீட்டுக்காரன் தான் முன்ன இருந்து எல்லாம் செய்யணும். சரிங்கப்பா. ஏய் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லாதடி. இப்படியே சொல்லி சொல்லி சீக்கிரத்துல உனக்கு கிளவி ஆக்கிடுவாங்க. டேய் போடா எருமை. நல்லதுக்கு சொன்னா யார் கேக்குறா? ஜீவா, அது ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் கடுப்பு. டேய் மருமவனே. மாமா பக்கத்திலேயே தான் இருக்கீங்களா? ஆமாண்டா. ரொம்ப நல்லது மாமா. போடுடா, அவனோட ரிசப்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் உடனே உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே மாமா. டே ஜீவா, புதக்குழியில விழுக இவ்வளவு ஆசையாடா? டேய் காட்டேருமா, சும்மா இருடா. நீ மட்டும் உழுவியா, நான் மட்டும் விழக்கூடாதோ? ஓகே ஓகே அனுபவி. என்னடா அதுங்குள்ள? ஒன்னில மாமா, சீக்கிரம் நல்ல பொண்ணா பாப்பீங்களா? நம்ம சக்தி சொல்றான். பாத்துடலாம்டா, பாத்துடலாம். ஓகே சார், நாங்க வந்து லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் போன் பண்ணி சொன்னனால எல்லாருமே அவரால் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் அவரால் வேலையை பாருங்க. இனி வேற வேலை. ஏய் ஜீவா, வாயை கொஞ்சம் குறைச்சுக்கோடா. ஏன்னா பொண்ணெல்லாம் பார்க்க போறாங்களாம். டேய் இப்பதானே சொல்லிருக்காங்க, இன்னும் வருஷக்கணக்கு ஆகும் நினைக்கிறேன். அப்ப குறைச்சுக்கலாம். குறைக்காத வரைக்கும் பொண்ணு அமையவே அமையாது. எப்பா சாமி நிப்பாட்றியா? அவங்க புடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு நம்மள டீல்ல விட்டுறாங்கப்பா. மருமவனே. ஏய் மாமா, இன்னும் பக்கத்திலேயே தான் நிக்கிறீங்களா? அட்டி வாங்க போற. ஓகே மாமா. சரி சித்தார்த், பார்த்து போயிட்டு வாங்க. சித்தார்த். சொல்லுங்க சார். இல்ல உன்னால முடிஞ்சப்போ வாரத்துக்கு ஒரு தடவையா இல்லனாலும் மாசத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி சிந்துவை கூட்டிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவளா தனியா வீட்டுக்கு வர்றது வேற, நீயும் சேர்ந்து கூட வந்தேனா? கண்டிப்பா சார், இனி ட்ரை பண்றேன்.
ஓகே சித்தார்த். சிந்து கிளம்பலாமா? சரி சித்தார்த். அப்பா. பார்த்து போயிட்டு வாடா கண்ணு. சரிங்கப்பா. வைரப்பா போயிட்டு வரேன். சரிம்மா. இதோ உன்னோட வைஷாமாவும் சாலாமாவும் எனக்கு வீட்டுக்கு தேவையானதுன்னு மசால் பொடி என்னென்னமோ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. வந்ததும் கொண்டுட்டு கிளம்பு. சரிங்கப்பா. டேய் சரத்து போயிட்டு வரேன். உன்னோட ரிசப்ஷன்ரா, சும்மா எல்லாரும் கலக்குறோம். டேய் ரிசப்ஷன்ல டான்ஸ்லாம் பண்ணலாமா? பண்ணலாண்டி. ஓகே ஓகே. டேய் ஜீவா, சரத்து, சக்தி, திரு எல்லாத்துக்கும் நாங்க போயிட்டு வரோம். இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிடா, சரி சரி. பார்த்து போயிட்டு வா சித்து. சிந்து வாமா. அம்மா. போய் வாங்கிட்டு அவங்க கிட்டே சொல்லிட்டு கிளம்பலாம். சரிடா. ஓய். இன்னும் ஒரு வாரத்துல ரிசப்ஷனா, உனக்கு ஓகேவா? நான் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு? நான் போறேன் சரத்து. ஏய் அடிப்பாவி, ரிசப்ஷன் சொன்னதுக்கே இப்படியா? சரிதான். சிந்து எப்படி வீட்டுக்கு போன? வைஷோமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் வந்தோம். வரும்போது அப்படியே பார்க் எல்லாம் சுத்திட்டு ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஓ அப்படியாடி? ஆமா வைஷோமா. சிந்து சொல்லுங்கம்மா. வீட்ல இன்னைக்கு எல்லாரும் உன்னை பத்தி தாண்டி பேச்சு. உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார்டி. சித்தார்த் வந்தது பேசுனது வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சிந்துக்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாண்டி வீடே ரொம்ப கலகலன்னு இருந்தது. நீ போனதுக்கு அப்புறமும் யாருக்கும் ஆபீஸ்க்கு போக மனசு இல்ல. எல்லாம் அப்படி அப்படியே உட்காந்து உன்னை பத்தி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நேரம் போயிடுச்சுடே. ஓ அப்படியாமா? ஆமாண்டி. சரி சித்தார்த் என்ன பண்றான்? மா இப்பதாமா வந்தோம். வந்ததும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். சீத்து அப்படியே அங்கங்க இருக்கிற கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வருவாமா. ரொம்ப நியாயம் பண்ணாதடி. கொஞ்ச நாளும் வீட்ல வேலையை பார்க்க பாரு. சரிம்மா. சரி சரி சீக்கிரம் தூங்கண்ணா. அம்மா காலையில பேசுறேன். சரி வைஷாமா. சாலாமாட்டையும் சொல்லிடுங்க. அப்புறம் சரத்தோட ரிசப்ஷனுக்கு நானும் சீத்துவும் சீக்கிரம் வந்துடுறோம். சரிடி. அம்மாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். கண்டிப்பாமா. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரிடி. வச்சிட்டுமா? வச்சிருங்கம்மா. குட் நைட். குட் நைட் ரே. டேய் சித்து, என்ன மட்டும் இல்லடா, எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ஐயோ இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதுக்கு நீ தாண்டா காரணம். இனி என்னதான் பண்றானோ? மழை வேற இப்படி பேஞ்சிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றான்? கூப்பிடலாமா? இல்ல வரட்டும். அது வரைக்கும் சித்து வந்தா என்ன பண்ணலாம்? சொல்லிருந்தான் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அப்ப நான் என்ன சொன்னேன்? என் மனசுல தோன்றத அப்படியே செய்யறேன்னு சொன்னேன். இப்ப என் மனசுல ஓய் என்னடா இப்படிதான் பேசாம வந்து உட்கார்ந்திருப்பியா? நான் உன் பொண்டாட்டிடா. எதுவும் பேச மாட்டேன். டேய் என்ன பாருடா, பார்க்க உனக்கு என்ன பயமா? டேய் சித்து, ஆனாலும் நீ எல்லாம் வில்லாதி வில்லன்டா. உன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இப்படி எல்லாம் ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இப்படி எல்லாம் இருப்பாங்களான்னு நினைக்க தோணுது. ஏண்டா கெட்டவனா அறிமுகமாயி இப்போ இவ்வளவு நல்லவனா தெரியற? ஆனாலும் உன்னை நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ கொஞ்சம் மோசம்தான். ஆனா அதுவும் நான் சரி பண்ணிடுவேன். முந்தைய எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லுவ. இப்போ நீயா கூட்டிட்டு போன. அதுவும் இல்லாம வைஷமா ஊட்டி விட்டாங்க. சக்கரை பொங்கல் சாப்பிட்ட. ஐயோ அதெல்லாம் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. எப்போடா இப்படி மாறுன? எனக்காகவா? சொல்லுடா எனக்காகவா? டேய் மாடு கேக்குறேன்ல, சொல்லுடா எனக்காக மாறினியா? உன்னை போலே யாரும் என்னை தாண்டி போனால் உன்னை நினைப்பேன். உந்தன் ஆசை முகம் பார்த்த கிழக்கத்தான் உயிரை சுமத்தி நெருங்கவும் இல்லை விலகவும் இல்லை. என்னமா? ஏன் கேக்கலையா? சரியா கேட்கலையே. இன்னொரு தடவை சொல்லு. சரி அப்பனா நீ சொல்லு. சொல்றேனே. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொல்லுடா. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப. சொல்லுடா எவ்வளவு பிடிக்கும்? ஓய் ரொம்ப பிடிக்கும்டி. சித்து. என்னடி ஆச்சு? டேய் சொல்லுடா. அடிங்க அடிச்சேனா? சித்து ஏன்னா அங்க எங்க? ஐயோ சாரி சாரி. என்னாச்சு? ஒண்ணே இல்ல சும்மாதான்.
அப்புறம் என் மேல ஏதாவது கோபமா? ஆ கோபம்லாம் ஏய் எருமை பண்ணி என்னம்மா? நீ பேசுறது தப்புடா. உன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன். சிந்து சாரி. ஏய் இப்பவே கேட்க வேண்டாம். ஏன்? இல்ல நான் இப்போ உங்கள சண்டை போடுற மூடல இல்ல. இதுக்கு வந்து நான் நாளைக்கு திட்டுவேன். அப்போ நீ என்கிட்ட சாரி கேளு, சமாதானம் பண்ணு. ஓ ஓகே ஓகே. அப்போ இப்போ? இப்போவா? என்ன யோசிக்கிற? சித்து ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய் சிந்தாமணி, என்ன எதுக்குமா அழுகுற? அது அது சந்தோஷத்துல. சித்தார்த் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. மாறி மாறி அங்க வீட்ல இருக்கும்போதே எல்லாரும் சொன்னாங்க. இப்ப கூட வைஷு அம்மா போன் பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வீரானா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அது ஒன்னாலதான். வீட்டுக்கு வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்ட. எப்படி இந்த வீட்டுல சந்தோஷம் வந்துருச்சு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீரானா ஒவ்வொரு ஆளையா சொல்லும் போது சித்து நீ கேட்டேல நீ இம்ப்ரெஸ் ஆனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்னு கட்டி பிடிச்சு அழணும்னு தோணுச்சு. ஏய் சிந்து, நிஜமாடா? அங்க வீட்ல இருக்கும்போது அப்படிதான், இப்பவும் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நான் சும்மா எதிர்பார்க்காம உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீ இது உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியாது. சும்மா ஏதாவது மால் தியேட்டருக்கு அந்த மாதிரி கூட்டிட்டு போவேன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காம ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சது. என்னம்மா? பசங்க இப்படி பாத்துக்கிட்டா பொண்ணுங்க எமோஷனல்ல என்ன வேணாலும் பண்ணுவாங்கடா. நிறைய நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணி ஏமாறாங்க பாத்தியா? நிறைய நம்ம செய்தி படிச்சது நிறைய இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதெல்லாம் இப்ப ஏன் தோணுதுடா? இந்த மாதிரி நல்லா பாத்துக்கும் போது நமக்காக இந்த அளவுக்கு செய்யறான். நமக்காக நம்மள சுத்தி இருக்கிறவனையும் சந்தோஷப்படுத்துறான். இவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் சித்து, என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுது. ஓய் நிஜமாதான்டா. எப்படிதான் லவ் பண்ற பொண்ணுங்களாம் கெட்ட பசங்களா இருந்தா நம்பி ஏமாந்துடுறாங்க போல. என்னடி சொல்ற? கண்டிப்பா. ஏன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா உன்னடா இந்த மாதிரி எமோஷனலா இருந்தா லவ் பண்ற பையனோ ஃப்ரெண்டோ அவங்க கிட்ட மட்டும் பொண்ணுங்க எமோஷனலா வெளிப்படுத்தவே கூடாது. ஆனா புருஷன் கிட்ட வெளிப்படுத்தலாம். ஓய் கண்டிப்பா புருஷன் கிட்ட வெளிப்படுத்தலாம். சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? இவ்வளவு நேரம் சொல்லி புரியலையா? எனக்கு புரியுது. அதான் சொல்றேன்ல, அந்த அளவுக்கு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. ஏ சித்தார்த், இப்படி என்ன கடைசி வரைக்கும் பாத்துக்குவியா? நீ கோபக்காரன் எனக்கு தெரியும். இப்ப கூட யாரத்தனா பாவ பத்தி பேசினா நீ திட்டுவ. ஆனா நீ எங்க வீட்டுல காமிச்சது உண்மையான பாசம். வைஷாமா கிட்ட நீ கேட்டு வாங்கி சாப்பிட்டது உண்மையான அன்புடா. அதெல்லாம் நீ பொய்ன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் உண்மைதாமா. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட இல்லைன்னு சொல்லலையே. இன்னைக்கு நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எது ரொம்ப பிடிக்கும்னு யோசிச்சப்ப என் மைண்ட்ல வந்தது உங்க வீடுதான். அதனாலதான் நான் கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க போய் நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் எதுக்குன்னு தெரியல. எனக்கும் பிடிச்சிருந்தது. சித்து, ம் இதே மாதிரியே பாத்துக்குவியா? எந்த சூழ்நிலையில என்னை ஏமாத்த மாட்டேல. அதாவது உன் கோபத்தால எனக்காக நீ முந்தி இருந்த கோபத்தை குறைச்சிருக்க. எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தா நீ இப்ப என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன மாத்திட்ட. நீயும் மாறிட்ட. இருந்தாலும் இனி அந்த கோபம்லாம் உனக்காக. நீ இப்படி என் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக. இனி பழைய கோபம் என்கிட்ட வராது. நம்பலாம். அப்புறம் ம் அது அது நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி செய்யும் போது. சிந்து, நீ ஏன் சொன்ன எமோஷனலா இருக்கேன்னு? அப்புறம் ஒரு நல்ல உதாரணமும் சொன்ன. இந்த எமோஷனல்ல லவ் பண்ற பையனோ இல்ல ஃப்ரெண்டோ யார்கிட்டயும் பொண்ணுங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு. நம்ம எப்பவும் எமோஷனல்ல எடுக்கிற முடிவு அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் டவுட் தான். அப்பனா இன்னைக்கு ஃபுல்லா நீ சந்தோஷமா இருந்தேல, ரொம்ப. எனக்கு அது போதும். அப்பனா ஹேய், கண்ணீரத்தோட அழாத. இதுவும் சந்தோஷத்துலதான். பரவாயில்ல, என் பொண்டாட்டி சந்தோஷமே பட்டாலும் கண்ணுல இருந்து கண்ணீர் வேண்டாம். அக்கா நல்லா இல்லையா? அழுகாச்சி நல்லா இல்ல. இப்ப ஓகேவா? ம் சரி, அப்பனா இப்ப என்ன பண்ணலாம்? செம்ம டயர்டா இருக்கு, தூங்கலாமா? என்னடி சிரிக்கிற? தூங்கலாம். ஓய் சிந்தாமணி. ஒன்னும் இல்லடா, இப்பவும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நல்ல மனம் உன் போல் கிடையாது. நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. ஒரு தாய் நீ, உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவே.
நாம வந்து நிக்கிறது கூட தெரியாம ஐயா பெரிய படிப்பாளி படிச்சிட்டு இருக்காரு. மூஞ்ச பாரு. கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு. என்னவா காலையில இந்த டைம் நீ எழுந்திருக்க மாட்டியே, என்ன இன்னைக்கு சீக்கிரம்? சக்தி, என்னோட சேலை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கே. சூப்பர் கலர்மா, நல்ல லைட் கலரு, சேலைக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், ஒர்க்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. நிஜமாவாடா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, ரொம்ப அழகா இருக்கேனா? ஓய், சாரி அழகா இருக்கான்னு கேட்டா அழகா இருக்குன்னு சொன்னேன். திடீர்னு என்ன நான் ரொம்ப அழகா இருக்கேனான்னு சொல்ற? இவ்வளவு நேரம் அப்பனா என்ன சொல்லல? சேச்சா, சேலை அழகா இருக்கு. டேய் காட்டேருமா. சரி அதை விடு. என்ன காலங்க தலைவம், எதுக்கு இவ்ளோ நகை, எதுக்கு இந்த மாதிரி சாரி? நல்லா இருக்குலடா? சபா, ரொம்ப நல்லா இருக்குமா. சொல்லு, எங்க கிளம்புற? பேச்சு கூட எங்க கிளம்புறோம்னு கேட்றாத. கிளம்பு ரோமா, நான் தான் இன்னும் கிளம்பவே இல்லையே. நீ என்னைக்கு எதை செஞ்சிருக்க? ஓகே ஓகே விடு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் எங்க போறேன்னு கேட்கவே இல்ல. கேட்டு நீ உன்கிட்ட இருந்து பதில் வர இன்னும் 1 hour ஆகும். கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க யார் கூடயா தான் போவ, அப்புறம் அவங்க உன்னை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப என்ன மூஞ்ச பாரு. சரி சொல்லு, எங்க போற, யார் கூட போற? கோவிலுக்கு போறோம். என்ன திடீர்னு? நேத்து நைட்டு தான் திடீர்னு முடிவெடுத்தோம். சக்தி, நான் மட்டும் இல்ல, எங்க அம்மா, வேதவழி அம்மா, வைஷாத்த, சாலாத்த எல்லாருமே. அப்புறம் ஏத்தோதுக்கு வாசுகி. என்னவா திடீர்னு லேடிஸ் பட்டாளம் கிளம்பி இருக்கீங்க? அது வீராமச்சன் நல்லபடியா வீட்டுக்கு வந்ததும் கோவில்ல அபிஷேகம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதா அத்தை வேண்டி இருக்காங்க. அதான் இன்னைக்கு போய் நிறைவேற்ற போறோம். எல்லாம் சரிதான், அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சாரி, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான நகை? டேய் கண்ணு வைக்காதடா. ஐயா, கண்ணு வச்சுட்டாலும் அதெல்லாம் கண்ணு வச்சு என்ன நானா போட்டுக்க போறேன்? நீ செஞ்சாலும் செய்வ. என்னது செய்வேனா? ஆமாடா, இவ மட்டும் இவ்வளவு காஸ்ட்லியா இந்த மாதிரி அழகழகா Dress நகைலாம் போடுறாளே, நம்ம மட்டும் சிங்கிளா ஒரு ஃபேன்சி சரியை போட்டுட்டு சுத்துறோமே, இதெல்லாம் நம்மளும் காஸ்ட்லியா போடலாமே நினைப்ப. நினைச்சிட்டாலும் அப்படியே எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவ. ஏன்டா, அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், போடுறியா? இப்படிதான் சொல்லி வாங்கிக்குவ, ஆனா எல்லாத்தையும் நீயே வச்சுக்குவ. எப்படா கண்டுபிடிக்கிற? நீ மட்டும் இல்லாமா எல்லாம் அப்படித்தான். சரி நீ நார்மல் ட்ரெஸ்ல போ, நாங்க யாரும் வராம நீங்களா கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி? பாக்குற யாராவது இந்த பொண்ணு ஒரு 5-6 லட்சம் தேருன்னு தூக்கிட்டு போயிட போறான். என்னது தூக்கிட்டு? ஏய் லூசு 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 மாதிரி பேசுவியாடா? உண்மைதான் சுபா, சொன்னா கேளு. அப்படிலாம் எவனாவது தூக்க வருவான்? நீ கையக்கால உடைச்சு அடுப்புல வச்சிருவியா? வைக்கலாம், நம்ம வீட்ல விறகடுப்பு இல்ல. சரி ஓகே, கையக்கால உடைச்சு அவன் கையிலே கொடுத்துறேன். கையக்கால உடைச்சு அவன் கையில எப்படி? ஐயோ, கூட எவனாவது வந்தா கொடுக்குறேன்டா. எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம்? நார்மல் ட்ரெஸ்ல போ. டேய் டேய், உன்கிட்ட வந்து காமிக்க வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? கோவிலுக்குலாம் இந்த மாதிரி தான் Dress பண்ணணும். லூசு, இது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற Dress. இல்ல இல்ல, நான் கோவிலுக்கு தான் போட்டு போவேன். சொன்னா கேளுடி. என்னடா ஓவரா பண்ற? விட்டா நீயே ஆள வச்சு கடத்திடுவ போல. ஐயா, உன்னை கடத்தி நான் என்ன பண்ண போறேன்? யாருக்கு தெரியும்? எங்க அப்பாட்ட ஒரு 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட மிரட்டினாலும் மிரட்டுவ. யாரு? உங்க அப்பாட்ட? நானு. ஆமாடா. இத போய் உங்க அப்பாட்ட சொல்லு. வாவ், சூப்பர் ஐடியாவா இருக்கேன்னு. வாமான்னு உன கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட பிரியாணியா வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு எனக்கே கால் பண்ணுவாரு. உன் பொண்டாட்டிய கடத்தி வச்சிருக்கேன், ஒரு 20 லட்சத்தை கொண்டு வான்னு. டேய் டேய், எங்க அப்பா பத்திலாம் அப்படி பேசாத. ஏய், நீ ஏன் சொல்லு, உண்மையா இல்லையா? சக்தி, அந்த கண்ணி, உன்னை நான் கடத்தி வச்சுட்டு உங்க அப்பாட்ட 20 லட்சம் கேட்டா என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன சொல்லுவாரு? டேய் மாப்பிள, அது அப்படியே உங்க அப்பாக்கு போன் பண்ணி கேளு. 20க்கு 30 கேளு, அவர் கொடுத்தா எனக்கு ஒரு 10 கொடுத்துருன்னு சொல்வாரு. டேய் காட்டேருமா, என் அப்பா ஒண்ணு அப்படி கிடையாது. சரி ஓகே, பார்க்கலாமா? உங்க அப்பாட்ட இப்ப கேப்போமா? அவர் இப்ப பிஸியா இருப்பாரு, கேட்க முடியாது. பாத்தியா, உனக்கே தெரியுது உங்க அப்பா அதான் சொல்வாருன்னு. சக்தி, போடா, எப்படி போ, நான் கிளம்புறேன். அப்புறம் குளிச்சிட்டு துணி அங்க போடக்கூடாது. முக்கியமா டவல் பெட் மேல இருக்க கூடாது. சரி. என்ன பண்ணுவ? ஞாபகமா உன்னை கடுப்பேத்துற மாதிரி பெட்லயே போட்டுட்டு போயிடுறேன். சக்தி, நீ என்கிட்ட அடி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்ட. கோவிலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். நான் வீட்ல இருந்தா தானே? டேய், எப்படினா நீங்க தான் வந்து ஆகணும். அப்ப பாத்துக்கறேன். சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பு. ஆபீஸ்க்கு போயிட்டு கால் பண்ணு. சரி, நீங்களும் கவனமா போயிட்டு வாங்க. போனை கையில வச்சுக்கோடி. ஏண்டா? உங்க அப்பா கடத்திட்டாருன்னா போன் போடு, ஒரு 5-10 இருந்தா கொண்டுட்டு வரேன். டேய், உன்ன வந்து கவனிச்சுக்கிறேன்டா காட்டேருமா. சரிதான், இருந்தாலும் கோவிலுக்கு இந்த Dress நகை தேவையில்ல. சரி ஓகே, போயிட்டு வரட்டும். கார்ல தானே போறாங்க, போயிட்டு வரட்டும். அம்மா கிட்டயும் சொல்லி வைக்கலாம், கவனமா போயிட்டு வாங்கன்னு.
சரி சரி லேட் ஆகுது நாமளும் குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புவோம். அந்த கனி இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கடி. ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே. வைஷோத்த. ஏய் வந்துட்டியாடி? ஆமா வைஷோத்த, என்னத்த கூப்பிட்டீங்க? அடியே நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். சரிங்கத்த, கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டி கிளம்பியாச்சு. திரு சக்தி ஜீவா இவங்களுக்குலாம் நான் சாப்பாடு எடுத்து வச்சிடறேன். எல்லாருமே குளிக்க போயிட்டாங்கடி. அவங்க சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். இந்த சரத்து கழுதை தான் இன்னும் எழுந்திருக்காம இருக்கான். அவன் மட்டும் எழுந்ததும் காஃபி போட்டு கொடுத்துரு, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிரு. சரிங்கத்த. அப்புறம் வேணி, காலையிலேயே உன்கிட்ட குடுக்கணும்னு நினைச்சேன், வேலை பார்த்துக்கிட்டே மறந்து போச்சு. நேத்து பஜாருக்கு போயிருந்தோம்ல, அப்ப வாசுகி சுபா எல்லாம் ஆளுக்கு ஒரு டாப் எடுக்கணும்னு எடுத்தாங்க. உனக்கு ஒரு ஆஃப் சாரி எடுத்துட்டு வந்தேன்டி. இன்னைக்கு எல்லாரும் புது துணி தான் போட்டிருக்காங்க. நீயும் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. இருக்கட்டும் அத்த, இப்பதான் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன். இருக்கட்டும்டி, மாத்திக்கோ. கோவிலுக்கு தான் வரலன்னு சொல்லிட்ட. எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததுமே உனக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ் எடுத்து மாத்திக்கோ. சரிங்க அத்த. அத்த, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கிறேன். சரிடி. அப்புறம் உங்க மாமா 2 பேரும் கோவிலுக்கு போயாச்சு. அவங்க முன்ன கூடி போயிட்டு நான் அப்படியே ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல யாரும் கிடையாதுடி. யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச அந்த சரத்து கழுத சீக்கிரம் கிளம்ப மாட்டான். டயத்துக்கு அடிச்சாரு எழுப்பி விட்டு சாப்பிட வச்சுட்டு டியூட்டி கிளம்ப சொல்லு. லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பிடாம எனக்கு என்னன்னு போவான். சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். ஏய் நீயும் சரத்து கூட உட்காந்து சாப்பிட்டு. சரி லேட் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? சரிங்க அத்த, போயிட்டு வாங்க. வாசுகி வாடி, மணி ஆயிடுச்சு. வைஷு அத்த, முந்தி நான் கிராமத்துல இருக்கும் போதெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டா இப்படிதான் இருக்கணும்னு அங்க உள்ள மாமியார்லாம் ரொம்ப திட்டுவாங்க. ஆனா இங்க எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு நான் இன்னும் தாவணி கட்டிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்கு பிடிச்ச மாதிரி தாவணி எடுத்துட்டு வந்திருக்கேன், கட்டிக்கோன்னு சொல்றீங்க. கேட்க சந்தோஷமா இருக்கத்த. சரத்த, மணி 8 கூட ஆகலைல. எல்லாரும் கிளம்புனதும் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எழுப்பி விடலாம். எழுப்பி விட்டுட்டு காஃபி போட்டா கரெக்டா இருக்கும். புது ட்ரெஸ் வைஷாத்தா கெட்ட சொன்னாங்க. புது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரத்தை போய் எழுப்பலாம். சிவானி, அப்பனா ஜூஸ் குடிக்கிறியா? வேணாப்பா. சரி, இட்லி சாப்பிடு. இட்லி தேன் தொட்டு தரேன். இல்லாட்டி ஜாம். இட்லி அன்னைக்கு ஜாம் செஞ்சோமே, அதை வச்சு சாப்பிடு, நல்லா இருக்கும். அதுவும் வேணாப்பா. அப்பனா காரம் சாரமா காய்கறி சூப் பண்ணி கொண்டு வருவா? ஐயோ வேணாப்பா, இப்போதைக்கு எதுவுமே என்னால சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? அப்பா என்னடா பக்கத்துல நின்னுக்கிட்டு நைய நையங்கிற? கொஞ்ச நாளும் கூரை இருக்காடா? கட்டின பொண்டாட்டி கொஞ்சம் கூட சாப்பிட முடியாம சாப்பிட்ட எல்லாத்தையும் வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காளே. அவளுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடுப்போம், இல்ல வாங்கி கொடுப்போம். எதுவும் கிடையாது. அப்படியே மலை மாடு மாதிரி நின்னு. மலை மாடா? பின்ன நீ என்ன நினைச்ச? யோ ரொம்ப பண்ணாதயா. அவன் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு தான் ஓவரா பண்றா. அடிச்சேனா? ஏப்பா வயிற்றுக்குள்ளக்காரி, கொஞ்சம் கூட அறிவில்லாம நடிக்கிறான்னு சொல்ற. சரி, அவ நடிக்கல, ஆனா நீ ஓவர் ஆக்ட் பண்ற. யாரு? நானா? நானா? ஏயா சந்திரமுகனா மாறுற? சந்திரமுகனா? முகினா பொண்ணாயிடும்ல. உன்னை கொல்ல போறேன். அவ வாங்கி எடுத்ததுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? என்ன ராம் இப்படி இருக்க? கொஞ்ச நாள் பொண்டாட்டி மேல அக்கறை வேண்டாமா? நம்ம வீட்டு வாரிசை தாண்ட சுமக்கிறா. ஒன்னு அப்பாவாக்கதான் இவ்வளவு கஷ்டப்படுறா. அதுக்கெல்லாம் நீ காட்டுற மரியாதை இதானா? யோ என்னையா பண்ண சொல்ற? ஐயோ நைட்டெல்லாம் தூங்க விடலையா? பகல்ல நீ தூங்க விட மாட்டேங்கிற. ஏமா சிவானி, ராம், பறக்கிற பிள்ளை உன்கிட்ட தோத்து போவோம். அப்படி பச்சை பிள்ளையா இருக்கியேமா? நான் என்ன ராம் பண்ண? 2 மாசம் முடியற வரைக்கும் நான் நாட்டுக்கு தான் இருந்தேன். எப்போ இந்த 3 மாசம் பிறந்ததோ ராம், திடீர்னு நான் படுத்துட்டு எழுந்தா அப்படியே வீடே கிறுகிறு 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 கிறுகிறுன்னு சுத்துது. எழுந்து நின்னா அப்படியே நான் கிறுகிறு 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 கிறுன்னு சுத்துறேன். அதையும் தாண்டி மெதுவா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுந்து போய் கொஞ்சோண்டு ராம் பச்சை தண்ணி தான், அத குடிப்போன் வாயில ஊத்துனா அடுத்த செகண்ட் நான் 1 மடக்கு தண்ணி தான் வாயில ஊத்திருப்பேன். ஆனா 1 டம்ளர் வாந்தி வருது. பாரியா உன் மருமகளை வாந்திய டம்ளர்ல பிடிச்சு அளந்தெல்லாம் வச்சிருக்கா. ஏய் சும்மா இரா. சும்மா இருக்காம விட்டுட்டேன். நானும் இப்ப ஃபீல் பண்றேன். நீங்களே சொல்லுங்கப்பா, இப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்பா நைட் எல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. பசி பயங்கரமா இருக்கு. ராம எழுப்பி டேய் பசிக்குது பசிக்குது அப்படின்னு கத்துனா மாடு நல்லா தூங்குனானா? இல்லப்பா, எழுந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தான். ஆனா சாப்பிட முடியலப்பா.
சாப்பாடு பக்கத்துல பார்த்ததும் வாந்தி வந்துருது. நான் என்னப்பா பண்ணட்டும்? சாப்பிட முடியல, தூங்க முடியல. நானே தூங்காம சாப்பிடாம இருக்கும்போது அவன் மட்டும் சாப்பிடலாம் தூங்கலாமாப்பா? அடி பாவி. சேச்சா, கண்டிப்பா தூங்க கூடாதுமா. இன்னையில இருந்து சாப்பாடையும் கட் பண்ணிடுவோம். ஏ அப்பா, வேணாம்ப்பா, பாவம் சாப்பிட்டு போட்டும். ஆனா உன் இம்சைய மட்டும் பொறுத்துக்கணும், அவ்வளவுதானே? வேற என்ன ராமி நான் எதிர்பார்க்க போறேன்? இப்படியே சொல்லி சொல்லியேவா இவளுக்கு டெலிவரி ஆகுங்கல்ல, நமக்கு ஒரு 10-15 டெலிவரி ஆயிடும். ஆ, அப்பா சொல்லுமா. திரும்பவும் தலை சுத்துதுப்பா. சிவானி, கிருகிரு 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 கிரு அப்படிதானே சுத்துது? கரெக்ட் ராம், அப்படியே தான் சுத்துது. சுத்துது. உன் பக்கத்துலயும் ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி போட்டா கூட அதுல நானும் ஏறி உட்காந்துக்கிட்டேனா ஃப்ரீயாவே ராட்டினம் சுத்தலாம். பாப்பா பாருங்கப்பா. அந்த கழுதைக்கு குசும்பு கூடிடுச்சுமா, நான் கவனிச்சுக்கிறேன். சரிங்கப்பா. சரி போ, தலை சுத்துதுன்னு இல்ல, போய் படுத்துக்கோ. ஏய் சிவானி, நீயா போகாத, ஸ்லிப் ஆயிடுவ, நான் கூட்டிட்டு போறேன். என்னப்பா பாக்குற? இவ்வளவு நேரம் கிண்டல் நக்கல்லாம் பண்ண. அது வேற, இது ஸ்லிப் ஆயிட்டா ஏன் பொண்டாட்டிப்பா. கூட்டிட்டு போ, ரூம்ல படுக்க வச்சுட்டு வா. சிவானி, பால் மட்டும் ஆத்தி கொண்டு வரவா? இல்ல ராம், கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்பதானே வாமிட் பண்ணேன், தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஓகே ராம். என்னப்பா? இல்லடா மவனே, பார்க்க பெருமையா இருக்கு. அப்புறம் சிவானி அது இதுன்னு சொல்றா, குழந்தை மாதிரி நடந்துக்கிறான்னு நினைக்காத. இந்த நேரம் பொண்ணுங்க பொதுவா தேடுறது அவங்க அம்மாவா தாண்டா. அந்த யோகம் உன் பொண்டாட்டிக்கும் அமையல, ஏன் பொண்டாட்டிக்கும் அமையல. அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம நம்ம பாத்துக்கணும்னா நாம அவளுக்கு அம்மாவா தான் இருக்கணும். நீ ஏன் சொல்லு, நம்மளை தவிர இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவா? நாமளே இதுக்கெல்லாம் முகம் சுழிச்சு இதெல்லாம் உனக்கு தான் அதிசயமா? ஏண்டி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ற? அப்படி இப்படி நீ கேட்டேனா மனசு ரொம்ப கஷ்டப்படும்டா. இந்த டைம் பொண்ணுங்களுக்கு எவ்வளவு வலி வேதனை, உடம்புக்கு வெளியே மட்டும் இல்லாம உடம்புக்குள்ளேயும் ஹார்மோன்கள் சேஞ்சஸ் நிறைய இருக்குடா. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் குழந்தைய பெத்துக்கிறாங்க. அது எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு வரோன்னு அவங்க நினைப்பாங்க. நினைக்கிற மாதிரி நாமளும் நடந்துக்கணும். ஐயோ அப்பா, சும்மா உன்கிட்ட அப்படி நக்கல் பண்ணிட்டு இருந்தேன். நைட் அந்த அளவுக்கு அவ எழுப்பவும் மாட்டாப்பா, சும்மா சொன்னேன். நானாதான் கூட உட்காந்து பாத்துக்குவேன். எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு அது நீ இருக்க. ஆனா அம்மா என்ன வயித்துல வச்சிருந்தப்போ உனக்குன்னு பக்கத்துல யாருமே இல்ல. அப்பவே நீ முகம் சுளிக்காம அவ்வளவு சந்தோஷமா அம்மாவையும் பாத்துக்கிட்ட, என்னையும் பாத்துக்கிட்ட. இப்போ உன் கூட உன்னோட துணையோட நான் இதெல்லாம் பாத்துக்க மாட்டேனா? ஏய் மவனே, உன் புள்ளப்பா. காதல் மண்ணல்லதான் என் புள்ள நினைச்சேன். பொண்டாட்டிய குழந்தையா பாத்துக்கிறதுலயும் என் புள்ளதான். சரி போ. என்னடா அப்பாவும் மகனும் குசு குசுன்னு பேசுறாங்களே, புதுசா நமக்கு ஏதாவது ரூல்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிருவாங்கன்னு பயந்துட போறா. கண்டிப்பாப்பா, அந்த பீதியா உன் முகத்திலேயே தெரியுது. சரிடா, சரி நீ சிவானிய கூட்டிட்டு போ. அப்பா காய்கறி சூப்பு மிளகு சீரகம்லாம் போட்டு கொஞ்சம் காரம் தூக்கலா செஞ்சு கொண்டு வரேன். வாந்தி எடுத்ததுக்கு தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா பாத்தியா, கொஞ்சம் குடிக்க இதமா இருக்கும். சரிப்பா. யோ அப்பா, லவ் யூ. லவ் யூடா மவனே.